ගරු ශානක්‍ය රාසමානිකම් මැතිතුමා විනාඩි 7ක කාලයක් තියෙනවා. மினித்து 7ක කාලයක්. பூமி ஸ்துதி. இன்று மிக முக்கியமான ஒரு விவாதம். இந்த விவாதத்திலே சில கருத்துகள் சொல்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் நான் இந்த சபையிலே என்னுடைய உரைக்கு பிற்பாடு வெளியே செல்லும் பொழுது எனக்கு நேற்று ஒரு ஊடகம் ஒன்றிலே முன்கூட்டியே நான் இணங்கின ஒரு விடயத்திலே ஒரு ஊடகத்திலே ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய காரணத்தால் நான் செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த சபையிலே ஒருவர் ஆம்பளையாக இருந்தால் இந்த சபையிலே இருந்து நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போங்கள் என்று சொல்லியிருந்தார். அவரிடம் சொல்ல வேண்டும், அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியினுடைய ஜனாதிபதியே இந்த சபையிலே கேள்விகள் கேட்கும் பொழுது தப்பி ஓடுவதுதான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப அவர் என்னிடம் கேட்கிற கேள்வியை ஜனாதிபதியிடம் போய் கேட்க வேண்டும், ஜனாதிபதி ஒரு ஆம்பளையா இல்லையான்னு. இப்போ ஜனாதிபதியிடம் கேட்காமல் இங்கே வந்து எங்களிடம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் அவர் சொன்ன விடயங்களிலே நினைக்கின்றேன், நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு அமைப்பாளராக இருந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இது புதிதாக இவர் ஏதோ ஒரு விஞ்ஞானி போல கண்டுபிடித்த ஒரு விடயமாகவோ இல்லை என்றால், நான் கண்டியிலே என்னுடைய பாடசாலையை கூட பிள்ளையாக சொல்லியிருந்தார். கண்டியிலே நான் படித்தது திருத்துவ கல்லூரியிலே, அது ஒரு சிங்கள பாடசாலை என்று சொல்லியிருந்தார். அதிலே மூவின மக்களும் படித்த ஒரு பாடசாலை. இந்த நாட்டினுடைய சிறந்த கிரிக்கெட் பிளேயராக இருந்த குமார் சங்கக்காரே அந்த பாடசாலை தான் படித்திருந்தார். சிங்கள நண்பர்கள் இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். ஏதாவது சிங்கள நண்பர் இருக்கிறார்கள், தமிழ் நண்பர் இருக்கிறார்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ இது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம், ஒரு புதுனமான விடயமாக இந்த சபையில் சொல்கிறார். அதே போல என்னுடைய திருமணங்களை பற்றி சொல்லியிருந்தார். இந்த ஊடகங்களிலேயும் இந்த விமர்சிக்கிறவர்கள் சொல்றதை பார்த்தால் எனக்கு தற்பொழுது ஒரு 5-6 திருமணங்கள் நடந்திருக்க வேண்டும். அப்ப இந்த இவ்வாறான அடிமுட்டாளுடைய கதைகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பாவிட்டாலும் மக்கள் இந்த பதிலை எதிர்பார்க்கும் காரணத்தினால் இந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். அதே போலதான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம் எனக்கு எதிராக முன்வைக்கும் விமர்சனங்கள். இவ்வாறான ஒரு அடிமுட்டால் வட வைத்து திரிந்தவன் சொல்ற கதையே பாராளுமன்றத்தில் அவன் ஒருவன் சொல்றான்ன்றதுக்காக ஊடகங்கள் சிலதுகள் தமிழ் ஊடகங்கள் இதை தலைப்பு செய்தியாக போட்டு அதிலே ஒரு கிளுகிழுப்பு, ஒரு சந்தோஷம். இவ்வாறான போலியான விமர்சனங்கள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். இன்று நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியிலே வயது குறைந்த பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு தெரிவு செய்யப்படுறதுக்கு இந்த விமர்சனங்கள் தான் உதவியது. இவ்வாறான விமர்சனங்கள் எனக்கு இன்னும் பலத்தை சேர்க்குமே தவிர எனக்கு இதிலே எந்த பாதிப்பும் இல்லை என்றது முதலாக சொல்ல போனோம். அதே போலதான் இன்று மிக முக்கியமான இந்த ஊடக அமைச்சிலே பற்றி பேசும் பொழுது, இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஊடகவியலாளர் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள். நேற்று மாலையிலே கூட பார்த்தேன், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஐபிசி ஊடகத்தினுடைய பிராந்திய செய்தி சேகரிக்கும் சகோதரர் தீவன் அவர்களுக்கு இன்று காலையிலே விசாரணைக்கு வருமாறு அழைப்பு வந்திருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்த நேரத்திலே செய்தி சேகரிக்க போன கிருஷ்ணகுமார் மற்றும் சசி புண்ணியமூர்த்தி ஆகிய இருவருக்கும் நீதிமன்றங்களுக்கு முன்பாக ஆஜராக வேண்டியதாக வந்தது. அவ்வாறாக தொடர்ந்து மாவட்ட செயலகத்திலே இருக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அச்சுறுத்துவது, இது ஒரு தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஊடகங்களை அச்சுறுத்தும் செயல்பாடு இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இப்ப நாங்கள் இன்று ஊடகத்தை பிடிந்து பேசுகின்றோம். அதே போலதான் ஆன்லைன் சேஃப்டி பில் என்ற ஒன்றை கொண்டு ஊடகங்களை இன்னும் அடக்குவதற்கான வழிகளை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதிலே முன்னேற்றம் கெசட் பண்ணப்பட்டது, இன்னும் முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் கூட நாட்டு மக்களை அடக்குவதற்கு ஊடகத்தை அடக்குவது தான் ஒரு வழி என்று இந்த அரசாங்கம் நினைக்குமா இருந்தால், நான் நினைக்கின்றேன் இன்னும் மக்களுடைய புரட்சிகள், இன்னும் மக்களுடைய கொந்தளிப்புகள் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லணும். அதே போலதான் இன்று அரச ஊடகமாகிய இந்த வசந்தம் தொலைக்காட்சி அரச ஊடகங்கள் பிரதானமாக வடகிழக்கிலே இருக்கும் செய்தி வழங்குற அந்த ஊடகவியலாளருக்கு தற்பொழுது வழங்கும் கொடுப்பனவு ஒரு செய்திக்கு 1000 ரூபாய். ஏனே ஐடிஎன் தொலைக்காட்சியிலே 2000 ரூபாய். அப்ப ஊடகவியலாளர்களுக்கும் சமூகம் அவங்களுடைய இனத்தை பார்த்து எந்த ஊடகத்தை அவங்க எந்த மொழியிலே ஊடகத்தை செய்தி சேகரிக்கிறாங்க, அதுலேயும் ஒரு அநீதி நடக்கின்றது. 2000 ரூபாய் அங்க 1000 ரூபாய். அதே போலதான் கடந்த காலத்திலே தெற்கிலே இருக்கும் ஊடகவியலாளருக்கு பாரிய சலுகைகள் கொடுக்கப்பட்டது. வீடு திட்டமாக இருக்கட்டும், உபகரணங்கள் வாங்குவதற்காக இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற ஊடகங்களுக்கு ஊடகவியலாளருக்கு இந்த அரசாங்கத்துடைய நலன்புரி திட்டங்கள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். கடந்த காலத்திலேயும் அவ்வாறு தான் இருந்தது. அதே போலதான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு ஏனைய மாவட்டங்களை பற்றி தெரியாது, மட்டக்களப்பு மாவட்டத்திலே தகவல் திணைக்கள அதிகாரி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஒரே ஒரு அதிகாரி இருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட மாவட்டத்தில் அரசாங்கத்துடைய ஒரு ஊழியர் என்றதை விட அவர் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஊடகவியலாளரையும் ஒருங்கிணைத்து அவருடைய பொறுப்பு அந்த செய்திகளை வழங்குவது. ஆனால் அதை விட்டு அவர் தற்பொழுது ஒரு செய்திகளை சரியாக அந்த ஊடகவியலாளருக்கு வழங்காமல் ஒரு அவருடைய செயல்பாடை பற்றி பாரிய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த தகவல் திணைக்கள அதிகாரியை
நீங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக இருந்த அதிகாரிகள், அது எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, அதிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்ல வேண்டும். ஊடகங்களை பற்றி மட்டுமல்ல, இன்று இந்த விவாதத்திலே நான் நினைக்கிறேன் போர்ட்ஸ் அண்ட் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, கப்பல் துறை மற்றும் விமானங்கள் தொடர்பான அமைச்சிலே விவாதம் இருக்கின்றது. டுடே on the Ministry of Ports and Shipping and Aviation, I would like to urge the government to look at the option of bringing in small aircrafts which can land anywhere in the country at the domestic airports that we already have. I know the President has proposed an international airport in Hinguragoda. Now, I'm not opposed to that because I don't know how practical that is. We already have 2 international airports in this country. So I don't know if that's the best option. But actually we have 3 international airports including Jaffna right now. So Hinguragoda would be the 4th. But I think what we should look at is at least the Jaffna airport needs to be expanded. I think the runway for it to be expanded on the northern side. I don't think there is any issue for it to be expanded. And when we spoke to the President, we have told him that. We have raised this matter with the President, but to date, there is no progress on that matter. Even in the district of Batiklo, there is a possibility to bring in a 45-seater, 40-seater aircraft to Batiklo. But we need to speak to companies who run these small light aircrafts and at least ask them to come and invest in this. Honorable member, you have 1 more minute. Thank you. We should ask them to come and invest in this country because we need to create more connectivity. So if we have a domestic flight from Batiklo to Colombo and then they can catch a international flight from Colombo to their final destination, that might be a better way because building an international 3rd, 4th international airport may take quite a bit of time. Even hotels in Pasikuda or Trincomalee, they are suffering because when the lands were given in Pasikuda, if I am not mistaken, they were asked to build hotels immediately. So we had a large number of hotels in Pasikuda and the occupancy is very less. So I think without the connectivity, without improving the connectivity, I don't think we will have tourists coming into places like Batiklo. Winding up. And finally, with the ferry service that's operating right now, I think the ferry service is temporarily suspended. It will restart in January. I was told that it could be due to the weather or the monsoon season. I'm not too sure. But I think the Thalemana Rameswaram ferry service is a more practical option. I was told that it's 56 nautical miles from KKS to Karekal, but 18 nautical miles from Thalemana to Rameswaram. So the journey, you will reduce the journey from 3 hours to 1 hour. So this should be taken into consideration because that will change the prices as well. Please wind up. So I'm winding Your time up. is over. Please wind up. I'm winding up. So please look into this serious issue. Ports and aviation is a very important aspect. The Trincomalee harbour also need to be developed. So in the interest of time, I will wind up my speech. But I would, even though the minister is not here, right? Minister just walked in. Honourable Minister, if you can please respond on those 2 matters about the Jaffna airport, the expansion of it on the northern side of the runway, and having a domestic light airline carrier that can operate domestically, and also the Rameswaram Thalemana ferry service which is only 18 nautical miles. If you can give me a response to that, that will be appreciated. Thank you.